இப்ப நீங்க பாக்குற அந்த மூலிகையோட பேர் தான் வெப்பாலை மரம். இந்த வெப்பாலை மரத்தை ரோட்டு ஓரத்துல அதிகமா பார்க்கலாம். இந்த மரத்துல இருக்கிற காய் பாக்குறதுக்கு பீன்ஸ் மாதிரி 2 காயும் ஒட்டி தான் இருக்கும். இந்த வெப்பாலை மரத்தோட இலையை பயன்படுத்தி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணலாம். முக்கியமா சொல்லணும்னாக்கா நமக்கு வரக்கூடிய சொரியாசிஸ், அரிப்பு, பலதாமரை போன்ற தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இது சரி பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த வெப்பாலை மரத்தோட இலையை பயன்படுத்தி தைலம் தயாரிக்கிறாங்க. அதை மூட்டு வலிக்கு கூட மருந்தா பயன்படுத்துறாங்க. முதல்ல இது மாதிரி கொஞ்சோண்டு சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுத்து நம்ம வச்சிருக்கிற வெப்பாலை இலையை நல்லா துணுகா பிச்சு அந்த தேங்காய் எண்ணெயில போட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எடுத்து வெயிலே ஒரு 4-5 நாள் வச்சாக்கா இதோட நிறமே நீல கலர்ல மாறிடும். கடைசியா அந்த எண்ணெயை எடுத்து யாருக்கு சொரியாசிஸ், அரிப்பு, பலதாமரை போன்ற பிரச்சனை இருக்குதோ அவங்க தொடர்ந்து மேல தடவினாலே போதும். கண்டிப்பா உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த வெப்பாலை மரத்துடைய இலையை பறிச்சு அதுல இருந்து வர பாலை எடுத்து சொத்தப்பல் மேல தொடர்ந்து வச்சாக்கா சொத்தப்பல் கூட சரியா போயிடும். இந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்க ஏற்கனவே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம். இது சூப்பராவே ஒர்க் அவுட் ஆகுது. வேணும்னா நீங்க கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இது மாதிரி இந்த வெப்பாலை மரத்தை எதுக்கெல்லாம் மருந்தா பயன்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.